லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. ஜனநாயகன் குறித்த ராகுல் காந்தியின் கருத்தை கூட்டணிக்கான கருத்தாக பார்க்கக்கூடாது என அக்கட்சியின் வியோக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கிறார். சென்னையில் பேட்டியளித்த அவர், கட்சிகளின் வளர்ச்சிகளை தடுக்க பாஜக பிரச்சனைகளை கொடுப்பதால் ராகுல் நேற்று கண்டனம் தெரிவித்ததாக விளக்கமளித்தார். திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு அவர் போட்ட அந்த எக்ஸில் போட்ட ஒரு மெசேஜ், அதை நீங்கள் ரொம்ப லேஸில் ஒரு கூட்டணி மூலமாகவோ அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப சீரியஸான இஷ்யூ. அவர் ஒன்றிய பாஜக ஆட்சி அரசியல் நம்ம நாட்டின் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி எதிர்கட்சி தலைவர்களும் எதிர்கட்சிகளையும் அவங்களுக்கு எப்பவும் ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அவங்க வளர்ச்சியில் தடை போடுவது, அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு எதிராக திரு ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இப்போ அது அவர் தமிழ் பண்பாடு மேலேயே ஒரு அட்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன், நம்ம எல்லாருக்குமே தெரியும், தீபாவளி ரிலீஸு, பொங்கல் ரிலீஸுன்றது ஒரு பெரிய ஒரு தமிழ் கலாச்சாரம். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கல்ச்சர், அது ஒரு பெரிய இது. அது ஏன் இந்த பொங்கல் ரிலீஸுக்கு ஒரு படத்துக்கு மட்டும் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி, யார் மந்திரின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், அவர் மூலமாக சென்சார் போர்டு ஒரு புதிய ஆயுதமாக ஆகிவிட்டுள்ளது. அது சென்சார் போர்டை பயன்படுத்தி அதுக்கு தடை ஏன் போட்டாங்க அப்படின்னு அவர் கேட்டார். இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.